இன்று நாம் கப நோய்களை குணப்படுத்தும் யோக சிகிச்சை முறைகளை கற்கலாம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் உண்டு வர கோலை ஊன்றி நடப்பாரும் குலாவி நடப்பாரே, கோலை விடுத்து குலாவி நடப்பாரே என்று ஒரு சித்தர் பாடல் இருக்கிறது. அதாவது காலையில் இஞ்சி சாறு பருக வேண்டும். மாலை அதாவது கடும்பகல் சுக்கு, மதிய நேரத்தில் வெயில் அடிக்கும்போது சுக்கு பருக வேண்டும். இரவு உணவுக்கு பிறகு கடுக்காய் எடுத்துக்கொண்டால் இந்த வாத பித்த கப தோஷங்கள் நீங்கும் என சித்தர் பாடல் சொல்கிறது. அந்த வகையில் வாதத்தை சரி செய்ய கடுக்காய் பொடியை இரவில் பயன்படுத்தலாம். அதே போல் பித்தத்தை சரி செய்ய இஞ்சி சாறை காலையில் வெறும் வயிற்றில் பருகலாம். அதாவது இஞ்சி டீ அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் இந்த கபத்தை சரி செய்கிறதுக்கு சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை என்ற சித்தர் பாடலும் இருக்கிறது. அந்த வகையில் சுக்குங்கிறது எல்லா மருந்துக்கும் ஒரு ஆதாரமாக இருக்குது. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லைன்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சுக்கை பயன்படுத்தினா இந்த கப பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்தம் சிறுநீரில் ஒடுங்கும், வாந்தி எடுத்ததில் அடங்கும். அதாவது இயற்கை வைத்தியத்தில் அதாவது பித்தத்தை சரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது அது மஞ்சள் நிறமாக வந்தால் அதை வைத்து நம்ம பித்தம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அது எதில் அடங்கும், எதில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 4 முறை வாந்தி எடுக்கிற ஒரு முறை இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் வாந்தி எடுத்தீங்கன்னா அந்த பித்தம் வெளியேறிடும். அதே போல் இன்னைக்கு பயிற்சியான கபத்தை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபம் விந்து சுரோனிதத்தில் ஒடுங்கும். ஆணினுடைய விந்து பெண்ணினுடைய சுரோனிதத்தில் ஒடுங்கும், எண்ணெய் குளியலில் அடங்கும். அதாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால அது சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள்னால் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையும், ஆண்கள் பார்த்திங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த கப சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே விலகுது. ஸோ அதே மாதிரி இயற்கை வைத்திய முறை ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நோஸ் கிளீனர்னு சொல்லுவாங்க. அதாவது சளி பார்த்திங்கன்னா மூக்கில் தான் அதிகப்படியாக அதன் வழியாக தான் தங்கும், அப்படியே போய் நுரையீரலில் டெபாசிட் ஆகும். ஸோ இதை முதல்ல இந்த நோஸ் கிளீனிங் இதை பண்ணுறதுக்கு இந்த கோலையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கோலைகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் அந்த மாதிரி கிடைக்கும். இயற்கை வைத்தியசாலைகள்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் குளிர்ந்த நீரை நிரப்பிடணும். லைட்டாக வார்ம் வாட்டர் இருந்தாலையும் பரவாயில்ல, ஒரு சிட்டிகை உப்பு பயன்படுத்தினீங்கன்னா இரிட்டேட்டிங் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எப்படி இப்போ நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு 45 டிகிரி இப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டு இதில் நீர் எடுத்துக்கிட்டு இப்படி மெதுவாக இப்படி பண்ணிங்கன்னா தண்ணி இது வழியாக போயிட்டு இந்த நாசி வழியாக வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் நாசி கிளியர் ஆகும். ஸோ இதை செய்யும்போது சுவாசம் எப்படி சுவாசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியாக தான் சுவாசிக்க முடியும். அதனால் வாயை திறந்துக்கலாம். இதை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாயை திறந்துப்பீங்க. ஸோ அது வழியாக சுவாசம் போயிடும். ஸோ இதுதான் இயற்கை வைத்திய முறைகள் மூலமாக கபத்தை சரி செய்யக்கூடிய முறை. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனம் பத்மாசனம். இந்த பத்மாசனம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் சின்முத்திரை வச்சுட்டு தியான பயிற்சிகள் நம்ம செய்யலாம். கண்ணை திறந்துக்கலாம். ஒரு முத்திரை ஒன்று இருக்குது, கப முத்திரை. அதுவும் கபத்தை சரி செய்யக்கூடிய முத்திரை. இங்கே பாருங்க, கடைசி 2 விரலை மடக்கிட்டு கட்டை விரலை அது கொண்டு அழுத்திக்கணும். ஸோ இதுதான் கப முத்திரை. கபம் முழுமையாக வெளியேறும். கபம்னா சளி. கண்ணை திறந்துக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு நோய்க்கான யோக பயிற்சி முறைகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.